டைரக்டர் பாக்யராஜ் அவர் இப்போ நம்மளை விட்டும் இந்த உலகத்தை விட்டும் பிரிஞ்சு போயிட்டாரு. அவருடைய வாழ்க்கையில ஒரு டைரக்டரா அவர் கடந்து வந்த பாதையை பத்தி தெளிவா பார்க்கலாம் இந்த வீடியோல. நெட்வைஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்க ஸ்ருதி, இது நெட்வைஸ் ஒரிஜினல்ஸ். கிருஷ்ணசாமி பாக்யராஜ், அதாவது நம்ம எல்லாராலையுமே பெரும்பான்மை அறியப்பட்ட பாக்யராஜ் அவர்கள் இப்போ நம்ம கூட இல்லை. அவரு நம்மளை விட்டும் இந்த உலகத்தை விட்டும் புரிஞ்சு போயிட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிச்ச இவர் ஒரு டைரக்டரா மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 4 துறையில தன்னுடைய அடையாளத்தை பதிச்சிருக்காரு. ஒரு டைரக்டராக இருக்கட்டும், ஒரு ரைட்டராக, ஒரு ஆக்டராக, ஒரு ப்ரொடியூசர்னு கிட்டத்தட்ட 4 துறையில தன்னுடைய அடையாளத்தை பதிச்சவர் தான் திரு பாக்யராஜ் அவர்கள். இவரோட இந்த சினிமா பயணம், இந்த திரையுலக பயணம் எப்ப இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, இயக்குனர் இமயம் திரு பாரதி ராஜா அவர்களுடைய சேர்ந்துதான் இவருடைய திரையுலக பயணமே ஆரம்பமாச்சு. இயக்குனர் பாரதி ராஜா அவருடைய முதல் படமான 16 வயது நிலை அப்படின்ற படத்துல தான் திரு பாக்யராஜ் அவர்கள் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஒரு குரு அப்படின்னாலே அது திரு பாரதி ராஜா அவர்கள் மட்டும்தான். ஒரு சிஷியனா திரு பாரதி ராஜா அவர்களை அவர் குறிப்பிடாத இடங்களே கிடையாது. தன்னோட இந்த திரையுலக வாழ்க்கைக்கும் திரையுலக கரியருக்குமே ஒரு ஆரம்ப புள்ளியா இருந்ததே திரு பாரதி ராஜா அவர்கள் தான் அப்படின்றத திரு பாக்யராஜ் அவர்களே ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லியிருக்காரு. அதை நம்மளே பார்த்துருப்போம். அவர் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் சரி, எந்த ஈவெண்ட் போனாலும் சரி, அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே அவர் குறிப்பிட்ட விஷயம் அதுதான், பாரதி ராஜா பாரதி ராஜா பாரதி ராஜா. இந்த பெயரை அவர் சொல்லாத இடங்களே கிடையாது. ஒரு குருவுக்கு ஒரு மாணவன் எவ்வளவு விசுவாசமா இருக்கணும் அப்படின்றத திரு பாக்யராஜ் அவர்களை பார்த்து தான் நம்ம எல்லாருமே கத்துக்கிறணும். 1979 வருஷத்துல தன்னுடைய முதல் படத்தை டைரக்ட் பண்ணி வெளியிட்டாரு. இது அவருக்கு ஒரு வெற்றியுமே கொடுக்குது. இதை தொடர்ந்து ஒரு கை ஓசை, டார்லிங் டார்லிங் டார்லிங், முந்தானை முடிச்சு, சின்ன வீடு அப்படின்ற இது போன்ற படங்கள் எல்லாமே இவருக்கு ஒரு பிளாக் பஸ்டர் படமாவே அமைஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து இது மட்டும் இல்லாம இந்த 4 படங்கள்லையுமே டைரக்டும் பண்ணியிருக்காரு, ரைட்டிங்கும் பண்ணியிருக்காரு அண்ட் ஆக்டிங்குமே பண்ணியிருக்காரு. ஒருத்தர் இருக்காரு, ஒரு நபர் இருக்காரு அப்படின்னா அவர் டைரக்டராகவும் இருக்கட்டும், ரைட்டராகவும் இருக்கட்டும், ப்ரொடியூசராகவும் இருக்கட்டும், ஆக்டராகவும் இருக்கட்டும், ஒரு நபர் இந்த 4 துறையிலையுமே இருக்காரு அப்படின்னாலுமே ஒரு படத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா ஒன்று ஒரு படத்துக்கு அவர் டைரக்டரா இருப்பாரு, இன்னொரு படத்துல ஆக்டரா இருப்பாரு, இன்னொரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, இன்னொரு படத்துக்கு ரைட்டிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு படத்துல ஒவ்வொரு துறை சார்ந்த வேலையை ஒரு நபர் பார்ப்பாரு. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது அட்டன் டைம்ல ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட 3 துறைகள் சார்ந்த வேலைகள், 4 துறைகள் சார்ந்த வேலையுமே பார்க்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா தமிழ் சினிமா துறையிலேயே திரு பாக்யராஜ் அவர்கள் மட்டும்தான். திரு பாக்யராஜ் அவர்களுடைய இறப்பு அப்படின்றது தமிழ் திரையுலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய பேரிழப்புன்னு தான் சொல்லணும். இவருடைய இறப்பை தாண்டி இதுக்கு மேல தமிழ் திரையுலகே கொஞ்சம் தத்தளிக்கிற நேரமாக தான் இந்த காலம் பார்க்கப்படுது. ஏன்னு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இயக்குனர் இமயம் திரு பாரதி ராஜா அவர்கள் நம்மளை விட்டும் இந்த உலகத்தை விட்டும் போனாரு. இதை கடந்து வர்றதுக்கே தமிழ் திரையுலகமும் அவருடைய குடும்பத்தார்களும் ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் அடுத்த வித்வானான திரு பாக்யராஜ் அவர்களும் இப்போ தமிழ் திரையுலக விட்டும் இந்த உலகத்தை விட்டும் போயிட்டாரு. இது தமிழ் திரையுலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய பேரிழப்பாக தான் இருக்குது, தத்தளிக்கக்கூடிய நேரமாக தான் இருக்குது. தமிழ் திரையுலகத்தை சேர்ந்த 2 வித்வான்களுமே இப்போ இந்த உலகத்துல இல்லை. இதுக்கப்புறம் தமிழ் திரையுலகம் என்ன பண்ண போகுது? என்னதான் இப்போ புதுசா நிறைய டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ், ரைட்டர்ஸ்னு வந்திருந்தாலுமே இவங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியா இருக்கக்கூடியது அப்படின்னா இயக்குனர் இமயம் திரு பாரதி ராஜா அவர்களும் திரு பாக்யராஜ் அவர்களும் மட்டும்தான். இவங்க 2 பேருமே இப்போ இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் தமிழ் திரையுலகத்தினுடைய நிலைமை என்ன அப்படின்ற கேள்விதான் மக்கள் மத்தியிலுமே எழுந்திருக்கு. பல படங்களை இயற்றி, பல படங்களை ஆக்ட் பண்ணி, பல படங்களை ப்ரொடியூஸ் பண்ணி, பல படங்களுக்கு ரைட்டிங்கும் பண்ணி ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக தான் திரு பாக்யராஜ் அவர்கள் இருந்திருக்காரு. இவருடைய இந்த சாதனைகள் எல்லாம் கௌரவிக்கும் விதத்துல தான் இவருக்கு நிறைய அவார்ட்ஸுமே கிடைச்சிருக்கு. அதையுமே சொல்றேன். ஃபர்ஸ்ட் அவார்டா இவருடைய பிளாக் பஸ்டர் படங்கள்ல ஒரு படமான முந்தானை முடிச்சுல இவர் ஆக்டிங்குமே பண்ணியிருக்காரு. ஒரு பெஸ்ட் ஆக்டராகவுமே அந்த படத்துல இருந்திருப்பாரு. அதுக்காக தான் ஒரு சிறந்த தமிழ் நடிகருக்கான விருதுமே இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து 2014 வருஷத்துல சிம்மா அவார்ட்ஸ்ல இருந்து வாழ்நாள் சாதனையாளர் அப்படின்ற ஒரு அவார்டை வாங்கி கௌரவிக்கப்பட்டிருக்காரு திரு பாக்யராஜ் அவர்கள்.
இவரோட மனைவி பூர்ணிமா, அவங்களுமே ஒரு ஆக்டர் தான். ஆக்டிங் மூலியமாக தான் 2 பேருமே காதல் திருமணமே பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு 2 குழந்தைங்களுமே இருக்காங்க, சரண்யா அண்ட் சாந்தனு. இவருடைய பையனான சாந்தனுவுமே ஒரு ஆக்டர் தான். அவருமே அவருடைய சிறு வயதிலிருந்தே நடிச்சுட்டு வந்திருக்காரு. இப்போவுமே நிறைய படங்கள் நடிச்சு நல்ல தமிழ் திரைப்படங்களை கொடுத்துட்டு தான் இருக்காரு. திரு பாக்யராஜ் அவர்கள் ஒரு ரைட்டரும் கூட. அப்படி ஒரு ரைட்டரா தான் பாக்யா அப்படின்ற பேர்ல ஒரு வாராந்திர இதழையுமே பத்திரிகை தொகுப்பையுமே வெளியிட்டிருக்காரு. இதுவுமே ஒரு மிகப்பெரிய ஹிட்டுமே கொடுத்துருக்கு அவருக்கு. மொத்தத்துல ஒரு நபர் இத்தனை துறையில ஒரு சாதனையாளராக இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தான் திரு பாக்யராஜ் அவர்கள். ஒரு டைரக்டரா, ஆக்டரா, ரைட்டரா, ப்ரொடியூசர்னு கிட்டத்தட்ட 4 துறைகளில் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை பதிச்சு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்காரு திரு பாக்யராஜ் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சாதனையாளர் தான் இப்போ நம்மளை விட்டும் இந்த உலகத்தை விட்டும் பிரிஞ்சு போயிருக்காரு. அவர் இப்போ என்னதான் நம்மளை விட்டும் இந்த உலகத்தை விட்டும் பிரிஞ்சு போயிருந்தாலும் அவர் டைரக்ட் பண்ணி, நடிச்சு, ரைட் பண்ணி, ப்ரொடியூஸ் பண்ண அத்தனை படங்கள் மூலமாகவும் நம்ம கூட எப்பவுமே வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பாரு. ஒரு காமெடி ஆக்டரால கொடுக்க முடியாத ஒரு நகைச்சுவையை கூட திரு பாக்யராஜ் அவர்கள் அவ்வளவு நச்சுன்னு கொடுப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு கலைஞர் தான் திரு பாக்யராஜ் அவர்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு படங்கள் மூலியமாவே நம்ம கூட எப்பவுமே திரு பாக்யராஜ் அவர்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பாரு. இந்த நேரத்துல அவருக்கான ஒரு இரங்கலையுமே நம்ம தெரிவிச்சுக்கலாம். இப்போ நீங்க சொல்லுங்க, திரு பாக்யராஜ் அவர்களுடைய படத்திலேயே அவர் ஆக்ட் பண்ணதாக இருக்கட்டும், டைரக்ட் பண்ணதாக இருக்கட்டும், ரைட் பண்ணதாக இருக்கட்டும், இல்ல ப்ரொடியூஸ் பண்ணதாக இருக்கட்டும், இந்த 4 துறையில எதுவாக வேணா இருக்கட்டும், அவருடைய படங்களே உங்களுக்கு பிடிச்ச படம் எது அப்படின்றதையுமே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இது போல நிறைய விஷயங்கள் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நெட்வைஸ் ஒரிஜினல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.